வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே பொருத்தமான சுவையான ஒரு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி குழம்பு பார்க்கலாங்க எப்படி வைக்கிறேங்கிறத. இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். மசாலா அரைக்கிறதுக்கு வதக்க போகிறோம். அதுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறோம், ஏன்னா குழம்பு நிறைய வைக்க போகிறோம். ஒரு 2 பல் அளவுக்கு பூண்டு, அப்புறம் 1 பல் அளவுக்கு இஞ்சி, அவ்வளோதாங்க சேர்த்திருக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு குழம்புனா இந்த தக்காளி குழம்பு தாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த குழம்பு எங்கள் வீட்டில் எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக இருக்குங்க, ஏன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி ஒரு 5 தக்காளி சேர்த்திருக்கிறேன். இதில் பாதி அளவு வைக்கிறேன்னா 3 தக்காளி சேர்த்துனா போதுங்க. நான் குழம்பு நிறையா வைக்கிறேன், ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வச்சுக்குவோம். அடுத்த நாள் இருந்தாலும் அதே மாதிரி தோசைக்கு, சாதத்துக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு தாங்க எங்களுக்கு வெஜ்ஜிலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச குழம்புன்னு பார்த்திங்கன்னா இந்த தக்காளி குழம்பு. ரொம்ப ஈஸி, குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதில் சின்ன வெங்காயம், தக்காளி தாங்க ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது. அப்புறம் இதுக்கு மெயினாக இந்த கறி மசாலா தூள், குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குங்க. அது இல்லாதவங்க மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் சேர்த்துவேன், கசகசா கொஞ்சம் போடுவேன், சோம்பு கொஞ்சம் சேர்த்துவேன், பட்டை சேர்த்துவேன், கிராம்பு சேர்த்துவேங்க. கல்பாசி இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துவேன், ஸ்டார் பூ இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துவேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் செய்வேன். சேர்த்தாமல் வெறும் வெங்காயம், தக்காளி, தேங்காய், மசாலா தூள் மட்டும் போட்டும் கூட ஒரு டைம் செய்வேங்க. ஃப்ளேவராக வேணுன்னா இந்த மாதிரி சேர்த்து செய்கிறது, இல்லை மீடியமாக இருக்கட்டும்னு அந்த மாதிரி செய்வாங்க. ஃப்ளேவர் அதிகம் வேண்டாம், இந்த கறி மசாலா தூளே சேர்த்திருப்போம், அந்த ஃப்ளேவரே போதும் அப்படின்னா அந்த மாதிரி சேர்த்தாமல் செய்வோங்க. கறி மசாலா தூள் சேர்த்திக்கலாம். கறி மசாலா தூள் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதுங்க. குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். இது பார்த்திங்கன்னா திக்னஸ்க்காக. இது இல்லாதவங்க மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அந்தளவுக்கு சேர்த்திக்கலாங்க. 2-3 ஸ்பூனே சேர்த்தலாங்க, ஏன்னா தக்காளி புளிக்கும், அதனால் காரம் கம்மியாக போயிடும். அதனால் கொஞ்சம் காரமாகவே வைக்கலாங்க. தேங்காய் சேர்த்திருக்கிறேங்க. தேங்காய் எப்படி குழம்பு நிறையா வச்சா ஒரு மூடியில் 3/4 எடுக்கணுங்க, இல்லை குழம்பு கம்மியாக தான் வைக்கிறோம்னா ஒரு அரைவாசியோட கம்மியாக எடுக்கணுங்க. இந்த மாதிரி மாற்றிக்கணும், பிகினர்ஸாக இருந்தால் சொல்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் நான் சேர்த்துறேன். உங்களுக்கு இது பிடிக்கும்னா சேர்த்துங்க, இல்லாட்டி பட்டை, சோம்பு இந்த மாதிரி சேர்த்திக்கிறனால நல்லா தான் இருக்குங்க. ஆனால் சாதத்துக்கு சாப்பிட்றதுனால இந்த மாதிரி கடுகு, உளுந்து அதெல்லாம் சேர்த்து செஞ்சோம்னா தான் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இட்லி, தோசைக்கு எப்படி இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடலாங்க, ஆனால் சாதத்துக்கு பொருத்தமாக இருக்கணுங்க, இல்லாட்டி இறங்காது. அதனால் சாதத்துக்கு சேர்த்து செய்கிறனால நான் கடுகு தான் போடுவேங்க இதுக்கு. இதே தக்காளி குருமாவாக செய்யும்போது வேணால் இட்லி, தோசைக்கு வச்சுக்கோங்க. இது இட்லி, தோசைக்கு வச்சுக்குவோம், ஆனால் கடுகு சேர்த்துவோங்க. நான் என்னோடய மெத்தட் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச மெத்தட் நான் சொல்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், திரும்ப திரும்ப செய்வீங்க. வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக அதை செய்வீங்க இந்த குழம்ப. இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, நம்ம எவ்வளோ காரம் போட்டிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கலாங்க. நான் நிறைய தான் வைக்கிறேங்க. இந்த குழம்பு வச்சா எங்கள் வீட்டில் எப்போவுமே நிறையா தான் வைப்பேங்க, கம்மியாகவே வைக்க மாட்டேன். அல்லது எப்போவாது போதும் ஒரு நேரத்துக்கு மட்டும் அப்படின்னா தான் 2 தக்காளி 3 தக்காளி போட்டு தேங்காய் கொஞ்சமாக போட்டு அந்த மாதிரி வைப்பேங்க. குழம்பு மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள் சேர்த்திட்டு இது கூட மல்லித்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அது இல்லைன்னா தனியாக மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டு செஞ்சிங்கனாலும் நல்லா தான் இருக்குங்க. ஆனால் குழம்பு மிளகாய்த்தூள் இது கண்டிப்பாக ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு, குழம்பு தேவையான உப்பு போட்டுக்கிட்டோம். முதலே கொஞ்சம் போட்டிருப்பாங்க தக்காளி வதங்கி வரக்காக, மறுபடியும் குழம்புக்கும் போட்டுக்கிட்டோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தக்காளி குழம்பு. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே பொருந்துகிற சைவத்தில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குழம்புங்க. என்னோட இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம், இந்த சுவை 6 சேனல், இந்த 3 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.